Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 2.4ல 5th sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த sum நம்ம identity 5 யூஸ் பண்ணி தான் சார்ட் அவுட் பண்ணிருக்கோம். So algebraic identities வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த sum இன்னும் சிம்பிளா இருக்கும். And now let's start. Exercise 2.4 sum number 5 factorize. So இதுல கொடுத்திருக்க first observe பண்ணி பாருங்க. X square, Y square, Z square, XY, YZ, ZX. இதெல்லாம் பார்த்தோன்னே identity 5 தான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். எதனாலனா நம்ம 6 subdivisions செக் பண்ணோம் identity 5ல. எப்படி இருக்கும் அப்படின்னா x plus y plus z the whole square will be equals to x square plus y square plus z square plus 2xy plus 2yz plus 2zx. ஸோ இந்த மாதிரி சம் நம்பர் 4ல வந்து இந்த மாதிரி x plus y plus zன்னு கொடுத்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சம் நம்பர் 5ல இந்த RHS கொடுத்து LHS அதாவது எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துட்டு ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? பிட் ஆஃப் ட்ரிக்கியா இருக்கே, ரொம்ப யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எங்கெங்க வருதுன்னு பாருங்க. YZல வருது, ZXல வருது. அப்ப Zக்கு கண்டிப்பா நெகட்டிவ் இருக்க சான்ஸ் இருக்கு. ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது Z மட்டும்தான். ஸோ Z இஸ் a நெகட்டிவ். ஸோ அதை ஃபர்ஸ்ட் சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்க கொடுத்துருக்க ஒவ்வொன்றா பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 4x ஸ்கொயர் இருக்கு. அப்ப எக்ஸுக்கு பதிலா என்ன போடலாம்? பிளஸ் ஆர் மைனஸ் 2xன்னு போடணும். பட் நம்ம இந்த இடத்துல பிளஸ் 2xன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்தது y ஸ்கொயர் பாருங்க. y ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 9y ஸ்கொயர் இருக்கு. நம்ம yன்னு எடுத்துக்கனா ஜஸ்ட் 3y எடுத்துக்கிட்டா போதும். அடுத்து z ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல 4z இருக்கு. ஸோ 16z ஸ்கொயர் இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ரூட் பண்ணி எடுத்துக்கும் போது 4zன்னு எடுத்துக்கலாம். சின்ஸ் z நெகட்டிவ்ன்றதுனால இங்கே நெகட்டிவ் ஒர்க் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நானாக தான் நெகட்டிவ் போட்டிருக்கேன். என்னோட ஒரு அசம்ஷன் தான், ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான். ஓகேவா? இட் மே பி ராங், நான் இதை திரும்ப மாற்றலாம். ஸோ நான் ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர்ல ஒர்க் ஆன் பண்ணுறேன். இப்போ இதெல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் மூணுத்துமே பண்ணிட்டோம். அடுத்த இந்த இடத்துல 12xyங்கிறது என்னது? 2xy. ஸோ 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 2x, ஒய்க்கு பதிலாக 3yன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்டூ 2 4, 4 இன்டூ 3 12, எக்ஸ் இன்டூ ஒய் xy கிடைச்சிருச்சா? அப்போ எக்ஸும் ஒய்யும் ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். அடுத்தது இந்த இடத்துல வந்து 2yz. ஸோ 2 இன்டூ ஒய்க்கு பதிலாக 3y அண்ட் இசட்டுக்கு பதிலாக மைனஸ் 4z. இப்போ பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் சைன் வந்துருச்சு. 2 இன்டூ 3 6, 6 இன்டூ 4 24 வந்துருச்சு. வேரியபிள்ஸ் வந்து y இன்டூ இசட், ஸோ yz கிடைச்சிருச்சு. அகெயின் அடுத்தது அப்போ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இது ஒரு எப்படி சொல்றது, நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு நம்ம கரெக்டாக தான் எழுதியிருக்கோன்னு. பட் இருந்தாலும் ஒரு கிராஸ் செக்காக இதையும் பண்ணிடுறோம். 2zx இருக்கு. ஸோ 2 இன்டூ இசட்டுக்கு பதிலாக மைனஸ் 4z அண்ட் எக்ஸுக்கு பதிலாக 2x. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் தான் வந்துருச்சு. 2 இன்டூ 4 8, 8 இன்டூ 2 16 zx வந்துருச்சு. ஸோ ஓவராலாக இதை ஃபுல்லாக நம்ம சார்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக 2x, ஒய்க்கு பதிலாக 3y, ஸோ பிளஸ் 3y, இசட்டுக்கு பதிலாக மைனஸ் 4z, ஸோ மைனஸ் 4z த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷனில் ஒரே ஒரு விஷயம் சின்னதாக ட்ரிக்கியாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா ரூட்டு கொடுத்துருக்காங்க. 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 8z ஸ்கொயர் 2 ரூட் 2xy 4 ரூட் 2yz 8xz இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கும் நான் ஐடென்டிட்டியை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். say identity 5 என்ன அப்படின்னா x plus y plus z the whole square will be equals to x square plus y square plus z square plus 2xy plus 2yz plus 2zx. ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, x ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்கு? 2x ஸ்கொயர் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சைன் பாருங்க. இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் இருக்க ரெண்டுத்துலையுமே எக்ஸ் காமன். எக்ஸுங்கிறது நெகட்டிவ். ஸோ எக்ஸ் நெகட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து 2x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரூட் எடுத்தீங்கன்னா ரூட் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா ரூட் 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே வந்து இந்த ரூட் 2 into root x square இது ஒரு வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ x is equals to minus root 2. ஏன் மைனஸ் போடுறோம்னா எனக்கு x நெகட்டிவ், அதனால. புரிஞ்சுதா? ஸோ x ஓட வேல்யூ மைனஸ் ரூட் 2. அடுத்தது y ஓட வேல்யூ வந்து
y square அப்படியே தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் y is equals to y, that's enough. அடுத்தது z square வந்து பார்த்தீங்கன்னா 8z squareன்னு இருக்கு. So I'll just do z square here. So 8z squareன்னு இருக்கு z square ஓட வேல்யூ. இப்போ திரும்ப ரூட் எடுங்க. root z square will be equals to root 8 into root z square. So இதுக்கு square cancel ஆயிடுச்சு, square root cancel ஆயிடுச்சு. So z is equal to root 8 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8 into z. ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளியில் எடுத்துடலாம், இன்னொரு 2 அப்படியே தான் இருக்கும். So z is equal to 2 root 2 z. ஓகேவா? ஸோ நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஜஸ்ட் அதை இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. அந்த ரூட் 2 எப்படி வருதுன்றது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் இனஃப். ஓகேவா? ஸோ இப்போ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாம் நான் பண்ணிடுறேன். 2xyன்னு இருக்கு. ஸோ 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக நெகட்டிவ் ரூட் 2x. அஃப்கோர்ஸ் இங்கே எக்ஸ் எழுத விட்டுட்டேன். ஸோ ரூட் 2x இன்டூ ஒய்க்கு டேரெக்டாகவே ஒய் போட்டுடலாம். ஸோ இங்கே இதுக்கு எப்படி வரணும்னா மைனஸ் 2 into root 2, so 2 root 2 xy அப்படின்னு கிடைக்கணும். கிடைச்சிருக்கா? minus 2 root 2 xy. Yes, very good. அடுத்தது 2yz எடுத்துக்கோங்க. 2yz 2 into yக்கு பதிலாக y, zக்கு பதிலாக 2 root 2z. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 into 2 4. ஸோ 4 root 2yz அப்படின்னு கிடைச்சிருக்கணும். அது பாசிட்டிவ்ல இருக்கணும். எக்ஸாக்ட்லி 4 root 2yz பாசிட்டிவ்ல இருக்கு. அண்ட் ஃபைனலி 2xz or zx. 2 into xக்கு பதிலாக minus root 2x into zக்கு பதிலாக 2 root 2z. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 into 2 4. மைனஸ் ஃபர்ஸ்ட் வெளில போட்டுருங்க சைனை. அடுத்தது ரூட் 2 இன்டூ ரூட் 2. ரூட் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா ரூட் 2 ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அங்கே ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி இன்டூ 2 கிடைக்கும். ஓகேவா? அண்ட் வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ் இன்டூ இசட். ஸோ மைனஸ் 4 இன்டூ 2 8 மைனஸ் 8 எக்ஸ் இசட்னு கிடைச்சிருச்சா? ஸோ கிளியர்லி நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட், தட் இஸ் மைனஸ் ரூட் 2x பிளஸ் ஒய் பிளஸ் 2 root 2z the whole square. இதுதான் இந்த second subdivision ஓட factorized version. Hope you understand this sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே exercise 2.4ல 4th sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்க leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. Exercise 2.4ல 6th sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்க rightல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு helpful-ஆ இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And Maths கஷ்டமான subject-ஆ feel பண்றவங்க friends-க்கு மறக்காம இந்த channel refer பண்ணுங்க. Thanks for watching. Thank you.